அறிவு என்பது தேக்கமடைந்த குளம் அல்ல, அது இடையறாது ஓடிக்கொண்டிருக்கும் நதி. நாம் வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், பல கோடை காலங்களை கடந்திருக்கலாம். ஆனால் அனுபவம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உரியது. உலகம் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்மை விட இளைய தலைமுறையினர் மிக எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கும் அந்த நொடியே புதியவற்றைக் கற்றுக்கொள்ளும் கதவை நாம் நமக்கே மூடிக்கொள்கிறோம். அனுபவம் நமக்கு பாடங்களைக் கற்றுக் கொடுப்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் அதே அனுபவம் இப்படித்தான் நடக்கும் என்ற ஒரு முன்முடிவை நமக்கு தந்துவிடுகிறது. இது ஒரு திரையைப் போல நம் கண்களை மறைத்து புதிய சாத்தியக்கூறுகளைக் காணவிடாமல் தடுத்துவிடும். அவர் சிறியவர், அவருக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது என்ற எண்ணமே ஒரு மனிதனின் அறிவு வீழ்ச்சியின் ஆரம்பம். ஒருவர் பேசுவதை முழுமையாக கவனிப்பதே நாம் அவருக்கு தரும் மிகப்பெரிய மரியாதை. நாம் அனுபவசாலிகளாக இருந்தாலும் ஒரு சிறியவர் சொல்லும் கருத்தில் உள்ள உண்மையை பிரித்துப் பார்க்கும் பக்குவம் வேண்டும். அந்த பணிவு இருப்பவர்களிடம் மட்டுமே அறிவு மேலும் வளரும். சிவபெருமான் தன்மகன் முருகனிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளைக் கேட்டறிந்த அந்த பணிவே உண்மையான ஞானத்திற்கு சான்று.